ஆராதனையிலே உலாவுகிறவர், பிரியப்படுகிறவர், நல்ல தேவன் அவர். நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அவர். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசுவை நம்ம உயர்த்த, இயேசுவை நாம் போற்ற, இயேசுவை நாம் புகழ கர்த்தர் இந்த நல்ல நேரத்தை, நல்ல வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். என் ஜீவ காலம் எல்லாம் அவரை நான் ஆராதிப்பேன். என் சுவாசம் இருக்கு மட்டும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். நான் உள்ளளவும் அவரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். பாடல்களினால் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். துதிகளினால் சிங்காசனம் அமைப்பேன். ஸ்தோத்திரங்களினால் அவரை நான் உயர்த்துவேன். நன்றி பலிகளை நான் செலுத்துவேன். கர்த்தருக்கு தான் என்னுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயினும் மேலான அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயினும் மேலான அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை. சேர்ந்து பாடுவோம். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தேன். நன்மையும் கிருபை தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை மன்னித்தேன். நன்மையும் கிருபை தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டேன். என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டேன். என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள
நீர் எனக்காய் மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. Glory, oh Jesus, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமா உங்களை நான் ஆராதிப்பதற்கு, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை, உங்களை சேவிப்பதற்கு தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, உமக்காக வாழ பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். விழுந்து போனாலும் மறுபடி நீர் என்னை எழும்பச் செய்தது உம்மை பின்தொடருவதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு. ஓ, இடரல்களிலே எனக்கு கிருபை தந்து என்னை பலப்படுத்தினி, என்னை நிலைநிறுத்தினி. என்னை புறக்கணிக்காத உம்மை, என்னை வெறுத்து தள்ளாத உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை. Glory, oh, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரம் தட்டி. அபிஷேகத்தை பெற்றவர்கள் நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோடு மற்றவங்க எல்லாம் கர்த்தாவே ஆராதிப்பேன் சொல்லுங்க, துதிப்பேன், உயர்த்துவேன், போற்றுவேன். மகிமை உமக்கு, கனம் உமக்கு, புகழ்ச்சி உமக்கு, துதி உமக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடுகிறார். எதுக்கு தெரியுமா? நன்றி பலிகளை சுகந்த வாசனையா நுகர்ந்து கொள்வதற்கு. இயேசுப்பா நமக்கு ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டாங்க. இயேசுப்பா ஒரு நாளும் நம்மளை வருத்தப்படுத்தி வேடிக்கை பார்க்கவே மாட்டாங்க. இயேசுப்பா ஒரு நாள் நம்மளை அங்கலாய்க்க விடவே மாட்டாங்க. இயேசுப்பா ஒரு நாள் நம்மளை அலைஞ்சு திரிய விடவே மாட்டாங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் இயேசுப்பா தருவாங்க. நம்மளை நினைச்சு ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தருவாங்க. கூடவே இருந்து நடத்துவாங்க. ஒரு குறை இயேசுப்பா நமக்கு வைக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இந்த ஆராதனையில நன்றி உணர்வோட தேவனை துதிக்க போறீங்க? ஆண்டவருக்கு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், கடந்த வாரம் எல்லாம் என்னை நீங்க காத்தீங்கப்பா, எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா, கூட இருந்தீங்கப்பா, எனக்கு துணை செஞ்சீங்கப்பா, என் தேவையெல்லாம் சந்திச்சுங்க. என் உள்ளம் கலங்கின போது என்னை தேற்றுனீங்க ஆண்டவர். நான் சோர்ந்து போன போது உங்க வார்த்தையினால் என்னை உற்சாகப்படுத்தினீங்க. நான் கண்ணீர் விட்டு நான் என்ன செய்வேன்னு சொல்லி அழுத போது உங்க கைகளினால் என் கண்ணீரை நீங்க தொடச்சிங்க. எனக்கு மறுபடியும் பலனை கொடுத்தீங்கப்பா, மறுபடியும் உற்சாகத்தை கொடுத்தீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி இந்த ஆலயத்துல நன்றி பலிகள் செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல நன்றி சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறோம். Thank you Jesus,
நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு செய்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக
வந்தோம். Oh Jesus, thank you Lord. உமக்கு நன்றி. நீ செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி ஆண்டவரே. ஆறுதலை தந்ததற்காக நன்றி அப்பா. உடன் இருந்ததற்காக நன்றி அப்பா. தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி அப்பா. குடும்பத்தை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. செய்த வேலைகளை ஆசீர்வதித்ததற்கு நன்றி அப்பா. எங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றினீரே, நன்றி அப்பா. ஆவியில நல்ல பலனை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. நல்ல விசுவாசம் உள்ள இருதயத்தை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா. ஓ, எங்க நாவு உங்களை புகழவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கிருபை பாராட்டி இருக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே, இது எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நமக்கு வழி தெரியல, ஆனா நமக்கு கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அவர் நமக்கு அறியப்பட்டார். அதனாலதான் நம்ம பாடுறோம், நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். என்ன, என் இருள நீங்க வெளிச்சமா மாத்தினீங்க ஆண்டவர். என் பாவங்களை உங்க ரத்தத்தால கழுவுனீங்க ஆண்டவர். என்னை உங்க பிள்ளையா மாத்திட்டீங்கப்பா. என் துக்கத்தை மாத்தி இருக்கிறீங்க சந்தோஷமா. என் கண்ணீரை களிப்பா மாற்றி இருக்கீங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டதுனாலதான், நீங்க ரட்சகர் என்பதை நான் தெரிந்து கொண்டதுனாலதான், உங்களாலதான் என் இருதய கலக்கத்தை மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நான் உங்களை அனுபவிச்சு பாடுற ஆண்டவரே. உங்க கிருபையை ருசிச்சு துதிக்கிற ஆண்டவரே. Thank you Lord. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி நீரையா, என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி நீரையா. என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா, என் கண்ணீரை களிப்பாகவே மாற்றி நீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே. என் இருளை வெளிச்சமா மாற்றி நீரையா, என் இருளை வெளிச்சமா மாற்றி நீரையா. என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றி நீரையா, என் வாழ்வின் கசப்பை மதுரமாய் மாற்றி நீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன். பாவங்களை உம் இரத்தத்தால்
கழுவி நீரையா, பாவங்களை உம் இரத்தத்தால் கழுவி நீரையா, என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றி நீரையா, என்னையும் உந்தன் பிள்ளையாய் மாற்றி நீரையா. நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் சத்தியம், நீரே எந்தன் ஜீவன், நீரே எந்தன் வழி, நீரே எந்தன் ஜீவன். உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் உயர்த்திடுவேன் எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தரை போல ஒரு நல்ல தேவன், இரட்சகர், அன்புள்ளவர், நம்மை விசாரிக்கிறவர் யாருமே இல்லைங்க. ஆமென். இயேசு நம்முடைய வாழ்வை தொட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஆமென். என்ன இயேசு சந்தித்தார். அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இயேசு நம்ம சந்திக்கும் போது சில உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். சரீரத்தில் வியாதியோடு இருந்தவங்களை இயேசு முதல்ல சந்திச்சப்ப அவங்களுக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது. மனசுல நிம்மதி இல்லாம இயேசுநாதர்கிட்ட வந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தா? சமாதானத்தை கொடுத்தா. இன்னும் அவ்வளவுதான், எனக்கு நம்பிக்கையே இல்லை, வாழையே பிடிக்கல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த நமக்கு இல்லை, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவன் நம்பிக்கை நம்மளை தொடர்ந்து வாழ வைத்தான். தேவை நிறைய, கடன் பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியாது, அந்த சூழ்நிலை, அந்த நெருக்கடி ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி லகுவாக்கி கொடுத்தார். அந்த கடன்களை சமாளிச்சு அதை கடந்து வருவதற்கு, கொடுத்து தீர்ப்பதற்கு ஆமென் கர்த்தருக்கு ஒரு வழி என்ன செஞ்சார்? திறந்தார். இது ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்வில் வந்தபோது நமக்கு கிடைத்தது. ஆனா இதோடு அவருடைய வேலை முடியலைங்க. அவருடைய அந்த பெரிய கிருபை, அவருடைய தெய்வீக சந்திப்பு நம்மை தொடுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையவே அவர் மாற்றினார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென். Not only he changed my life, amen, he has changed my lifestyle. என் வாழ்க்கை முறையவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இப்ப நான் முன்பு போல உள்ள ஒரு நபர் கிடையாது. அல்லேலூயா. என்னைய பழைய ஆளா நீங்க என்ன செய்ய முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி மாறிட்டேன்? ஒரு புது சிருஷ்டியா மாறிட்டேன். பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் எப்படி மாறிட்டு. அப்ப என்னைய பழைய ஆளா நீங்க என்ன செய்ய முடியாது. என் நடை, உடை, பாவனைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்கம், என்னுடைய சுபாவம், இதை எல்லாத்தையும் கர்த்தர் டோட்டலா என்ன செய்யறார்? சேஞ்ச் பண்றாரு. இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்யும் போது நடப்பது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, திமிர்வாதக்காரனை இயேசுப்பா சுகமாக்கிட்டாங்க. படுக்கை எடுத்துட்டு நடந்து போன்றார். அவனை சர்ச்சில் மீட் பண்றார். அவன் இருக்கிறது எங்க இருக்கான்? இப்போ சர்ச்சில் ஜீசஸ் அங்க அவனை பார்த்து சொல்றாங்க, அதிக கேடு உனக்கு உண்டாகாதபடிக்கு இன்மன் என்ன செய்யக்கூடாது. அப்ப யூ நீட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஹீல் ஆயிட்டு டெலிவரன்ஸ் கிடைச்சிட்டு நீ பழையபடி பழைய ஆளா என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கண்டிப்பா யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். உன் வாழ்க்கை முறையை நீ மாத்தி ஆகணும்பா சொல்லி கொடுக்குறாரு. பாரு, கண் தெரியாத பரிதிமை வந்தான். உனக்கு என்ன பண்ண செய்யணும்? நான் பார்வை அடையணும். ஓகே, ஹீல். அவனுக்கு என்ன கிடைச்சிட்டு? பார்வை கிடைச்சிட்டு. அதோட வீட்டுக்கு போயிட்டு நான் இல்லை. அந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து வாசிங்க. வழியில் அவன் இயேசுவை பின்பற்றினான், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். But he became the follower of Jesus. Once he was a beggar,
Hallelujah. Looking after somebody else for seeking money. பணத்துக்காக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, தருவாங்களா? இது அவனுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவன் யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவன். தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து நடக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நாண்டான்னு தூக்கி விட்டாங்க. இதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வாசலுக்கு வெளியில தான் உட்கார்ந்துருந்தான். இப்போ இந்த சீசர்களுக்கு பக்கத்திலே சாட்சியா நிற்கும். சாட்சி பக்கத்தில் இருக்குப்பா, நம்மளால ஒண்ணுமே நினைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீசர்கள் பக்கத்தில் நின்று அடி கிடைக்கும். சீசர்களோட இருந்தா ஜெயிலுக்கு போகணும். அவன் பாருங்க, பரவாயில்ல நான் அந்த வாசல் பக்கத்தில் உட்காந்து என் பொழப்ப ஓட்டிக்கிறேன்னு சொல்லல. அவன் லைஃப் ஸ்டைல் மாறிட்டு பாருங்க. அடி விழுந்தாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும். என்னை சிறைச்சாலையில் போட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பின்பற்றுறேன். ஆமென். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒனேசிமஸ் எழுதுறாரு, உங்களில் ஒருவன் உண்மை உள்ளவன், எல்லாருக்கும் பிரியமானவன். யாரு? ஒரு காலத்தில் திருடன். ஆமென். கொலோசை பட்டணத்தில் பிலமோன் வீட்டில் தான் சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. அந்த சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதும் போது இவனை நம்பவே முடியாது, இவன் நம்பிக்கை துரோகி. ஆனா இப்ப உண்மை உள்ளவன். முந்தி இவனை நம்பி ஒன்னும் கொடுக்க முடியாது, ஆனா இப்ப இவனை நம்பி என்னன்னாலும் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. முந்தி இவனை யாருக்குமே பிடிக்காது, ஆனா இப்போ இவன் எல்லாருக்கும் பிரியமானவன். முந்தி ஐயோ நல்லா ஓடி போயிட்டான், அவ்வளவுதான், இனிமே அவனுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது, எல்லாம் கனெக்ஷன் கட் ஆயிட்டு. இல்ல இப்போ அவன் உங்களில் ஒருவன். அப்ப அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆயிருந்தா பவுல் இப்படி அட்ரஸ் பண்ணுவார், இப்படி சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? இதை மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? சொல்லணும். பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்லணும், இவங்க லைஃப் ஸ்டைல் என்ன செஞ்சிருக்கு. நீங்க என்னைய பார்த்து சொல்லணும், எங்க பாஸ்டர்ட்ட நிறைய சேஞ்சஸ் என்ன செய்யுது. அவரை ஆரம்பத்தில் பார்த்ததுலேருந்து இப்போ இன்னும் நல்ல மாற்றங்கள் என்ன செய்யுது. அப்படியே ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது நமக்குள் இந்த வாழ்வில், இந்த வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் பிரதிபலிக்கணும். அதுக்கு தாங்க ஆராதனையில் வந்து ஆண்டவரே உங்கள்ட்ட என் வாழ்க்கையை தர்றேன், என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றோம். எத்தனை பேர் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எதை பேருக்கு ஒரு கிறிஸ்தவனா வாழ்வது அல்ல. அல்லேலூயா. உண்மையா கிறிஸ்தவனா வாழணும், கிறிஸ்தவனா வாழ. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? வித்தியாசம். பரிசுத்தமா வாழ்ற உங்களுக்கும் பாவியான இன்னொருத்தருக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் கர்த்தரை அழிப்பார்ன்னு இருக்கு. துன்மார்க்கனையாவது விட்டுருங்க, அவன் பொல்லாதவன். சன்மார்க்கன் யாரு? நல்லவன், யாருக்கு எந்த கெடுதல் செய்யாதவன், யாரு வம்புக்கும் போவாதவன். ஆனா அவனையும் கர்த்தரை அழிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா நீதிமானதான் கர்த்தர் காப்பாற்றுவார்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப நீதிமான யாரு? தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி கொண்டவன், இயேசுவுக்குள் அவரை பின்பற்ற தன்னை உண்மையாய் ஒப்பு கொடுத்தவன். இன்னைக்கு குயவனே உன் கையில், களிமண்ணா என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தர்ற ஆண்டவரே, நீங்க என்னைய மாற்றுங்கப்பா. என்னால மாற முடியல, எனக்குள்ள சுயம் இருக்கு, மாம்ச கிரியைகள் இருக்கு, சில காரியங்களை என்னால விட முடியல. ஆனா இன்று என்னை உங்க கையில தர்ற ஆண்டவரே, நீங்க உங்களை போல என்னை உருவாக்கிருங்க ஆண்டவரே. ஆமென். உங்களை போல என்னை மாத்திருங்க ஆண்டவரே. உங்களை போல என்னை உருவாக்கி உங்களை பிரதிபலிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு ஜீசஸ். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம்போ உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம்போ உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுங்க உருவாக்குமே என்னை கை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்கும் என்னை உருவாக்கும் என்னை உருவாக்கும் என்னை உருவாக்கும் என்னை தாழ்மையா அர்ப்பணிக்கிறோம் உண்மையா அர்ப்பணிக்கிறோம் நீங்க வாழ்க்கை உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் நீங்க யார் என்பதை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை உண்மையா அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.